தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். இந்த 17 வயசுக்குள்ள 16 வருடம் கூட ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4 வருடம் இருக்கலாம். 1 வருடம் 6 மாதம் இருக்கலாம். இந்த 1 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் தனுசு ராசி மூல நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி வரும். ஏன்னா தனுசு ராசி ஒட்டி அந்த மூல நட்சத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக தசாபுத்தி பலன்கள் பொருந்தி வரும். மற்றபடி ராசி நீங்கள் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி தான், இல்லைன்னு சொல்லலை, அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு என்னோட தசாபுத்தி பார்த்தீங்கன்னா நான் சென்ற பகுதியில் எடுப்பேன். இந்த 22 வயசுக்கு மேலே நான் எல்லாருக்குமே முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், 2 அல்லது 3 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை என்ன வயசில் நடக்கும்ன்றது நான் சொல்கிறேன். 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் மட்டுமே பொதுவாக சொல்லிவிடுவேன். ஏன்னா என்ன தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் பெருசாக வராது. படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேர் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல அந்த குரு வந்திருக்கும்போது, அதாவது 2023க்கு பிறகு நிறைய பேர் படிப்பில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அதெல்லாமே இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு குரு பகவான். 6, 7, 8 இருந்த காலத்தில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த குரு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 2, 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினா சொல்லவே வேணும். அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, இந்த 2 பாவத்துக்கும் அதிபதி. அதாவது விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி, முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர். செவ்வாய் கூட அந்த அளவுக்கு யோகத்தை செய்யாது, அது மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு. அவர் மறைவு ஸ்தானத்தில் போகும்போது உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகளை உள்ளாச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ ராசிக்கு குருவுடைய பார்வை அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ராசி அப்படின்னாக்கா விருச்சிக ராசி தான். குரு பயிற்சிக்கு எல்லா வித புண்ணியத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அருமையான டைம் இந்த டைம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்களோ, இப்போ படிப்பு ரீதியாக முயற்சி பண்ணியிருக்கலாம், உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம், அரசாங்கத்தில் ஏதோ ஒரு உதவிக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் இப்போ சக்ஸஸ் ஆகும். தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் 10 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 37 வயசு வரைக்கும் வந்துடும். 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு சில பேருக்கு கேது தசை நடந்துட்டுருக்கலாம், ஒரு சில பேருக்கு சுக்கிர தசை நடந்துட்டுருக்கலாம். என்ன தசை நடந்தாலும் சரி, ஏன்னா பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய காலம். இந்த டைமில் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. அவயோக தசைகளாக இருந்தால் கூட ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுரும். இப்போ கோச்சாரத்தில் குரு சரியில்லை சமீப காலமாக, இப்போ நல்லா இருக்கார். இப்போ ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது, அருமையான டைம். இந்த டைமில் படிப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு படிப்பு சார்ந்து என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். 22 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் நான் சுக்கிரதசை எடுத்திருக்கிறேன். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது நான் எல்லா வீடியோக்கும் சொல்கிறது, நான் இந்த வீடியோக்கும் சொல்கிறேன். என்னென்னா படிக்கிற காலத்தில் படிச்சிருங்க. 25 வயசுக்குள்ளே எவ்வளோ தான் படிக்க முடியுமோ படிச்சிருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப லேசான மனசு, நிறைய பேர்கிட்ட அன்பால் ஏமாறக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் இதெல்லாமே ரொம்ப, அதாவது எதையாவது எதிர்பார்த்து நிறைய ஏமாறுவாங்க. யாரையும் ஏமாற்ற தெரியாத நட்சத்திரம் அது. நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். ஏன்னா அந்த 3 நட்சத்திரமும் புதனோட நட்சத்திரம். புதன் ஒரு வெள்ளந்தியான ஒரு கிரகம். எதுவும் கூட சேருதோ அது அப்படியே மாறிடாது. எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்த காரகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவார், அவர் தான் பண்ணுவார் எல்லாத்தையுமே. அது மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. இது மெயினாக இவங்களுக்கு மனநிலையே அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க பார்க்க மாட்டாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக பெண்களாக இருந்தால் முடிஞ்ச அளவு படிக்க வச்சுருங்க. எந்த அளவுக்கு படிக்க வைக்கணுமோ படிக்க வச்சுருங்க.
பெண் குழந்தைகளாக இருந்தால் 25 வயசு வரைக்கும், அதாவது திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் தான் காப்பாற்றணும். அதாவது அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் தான் இருக்கணும். ஈஸியாக ஏமாறக்கூடிய நட்சத்திரம். ஈஸியாக வந்து எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், படிக்கிறது நல்லது. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம். நான் எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வராத, படிச்சிட்டிங்கனாக்கா நல்லது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, சுக்கிரதசைன்னு ஒன்று வரும். அது வந்து இளவயது முன்னாடியே வரலாம். ஒரு சில பேருக்கு 10 வயசுலேயே ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசில் ஆரம்பிக்கும். இப்போ 3ஆம் பாதம் இல்லைனா 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 17, 18 வயசில் ஆரம்பிக்கும். அதாவது கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 22 வயசில் இல்லை 20 வயசில் ஆரம்பிக்கும். எந்த வயசில் இந்த சுக்கிரதசை ஆரம்பித்தாலும் சரி, சுக்கிரன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்ன பாவத்துக்கு, அதாவது கடக லக்னமோ சிம்ம லக்னமோ நல்லது செய்யாது. அது மாதிரி லக்னம் இல்லை சனி பகவானுக்கு ஆகாத லக்னம்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த லக்னத்துக்கு மட்டும் இந்த சுக்கிரன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார். சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இந்த சுக்கிரன். அதனால் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம், படிப்பு சரியாக வராமல் பண்ணுறது, படிப்பில் வந்து படிச்சுட்டா கூட சரியாக வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கிறது, இது மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் எந்த லக்னமானால் இருந்துட்டு போட்டோம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள், பெண்கள், ஆண்களும் நீங்கள் எடுத்துங்க, பொதுவாகவே எல்லாமே எடுத்துக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு முக்கியமாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 25 வயசு வரைக்கும் நல்லபடியாக படிச்சிடுறது நல்லது. அப்போ தான் அந்த சுக்கிரதசையை நீங்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இப்போ 25 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சுக்கிரதசை 37 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 22 வயசில் ஆரம்பித்து 42 வரைக்கும் வரும். அதே சென்ட்ரு பகுதி 17 to 37 என்னோட கணக்குப்படி. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். அப்போ 22 வயசுக்கு மேலே டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரதசைங்கிறது 10 வயசுக்கு மேலே உங்களுக்கு 42 வயசு வரைக்கும் வருது இடையில. இப்போ 22 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 22 வயசுக்கு மேலே சுக்கிரதசையில் இருக்கிறீங்களா, அப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணால் சரியாக வேலை அமையலைன்னா இப்போ அமையும். சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுக்கிரதசையே 22 வயசில் ஆரம்பிச்சேனாக்கா 22 to 23, 24 இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு சுக்கிரதசை ஆரம்பிக்குதுனாக்கா ஒருத்தருக்கு, அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் 2 பார்ட்டாக தான் வேலை பார்க்கும். இப்போ சுக்கிரதசையில் முதல் 10 வருஷம் ஆரம்பித்து போயிட்டுருக்கவங்களுக்கு நல்லா இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னா அந்த 10 வருஷம் முடியணும், பின்னாடி 10 வருஷம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் எதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்கனாக்கா, இப்போ வேலை வாய்ப்பில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா வேலை நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். இருக்கிற பிரச்சனையில் ஒரு 50% தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சுக்கிரதசை முதல் 10 வருஷத்தில் ஆரம்பிச்சதுலேருந்தே சார் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா படித்தேன், உடனே வேலை கிடச்சிச்சு, பரவாயில்ல, வெளிநாட்டில் இருக்க, வெளிநாடு வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம், நல்ல சம்பாத்தியம், நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அதை விட டபுள் மடங்காக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா இல்லை, நல்லபடியாக போகல சார், ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு இந்த சுக்கிரதசை முதல் 10 வருஷத்தில் அப்படின்னா, இப்போ நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட், ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதையும் நல்லா இருக்குது, அருமையாக போயிட்டுருக்கு சார், நல்ல வளர்ச்சி, இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது உழைக்காமல் பணத்தை சுக்கிர பகவான் கொடுக்காது. உங்களுக்கு நிறைய ஆசை காட்டும், தூரம் வந்து ஏதோ பெரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டும், ஆனால் அதெல்லாம் கொடுக்காது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டலாம், இடம் வாங்கிக்கலாம், இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன சேர்க்கை, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். இப்போ விசா பிரச்சனையாக அந்த விசா பிரச்சனை தீரும், வேலை பிரச்சனையாக வேலை பிரச்சனை தீரும். இதெல்லாம் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது சார், நல்லபடியாக போயிட்டுருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான், நல்லா இருக்குன்னா இந்த குருவும் உங்களுக்கு நல்லபடியாக சேர்ந்து செய்யும். சமீப காலமாக நல்லா இல்லை, உங்களுக்கு தசையே நல்லா இல்லை, அந்த சுக்கிரதசை பின்னாடி 10 வருஷத்தில் இருக்க நல்லா இல்லை சார், கொஞ்சம் சிக்கலில் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து நெருக்கடி நிறைய இருக்குது அப்படின்னா குரு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சரியில்லை, அது கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு லிமிட்டு தான், அது கூட எனக்கு தெரிஞ்சு. நான் பின்னாடி 10 வருஷத்தில் நல்லா இல்லைன்னா ரொம்ப உஷாராக இருங்க, தொழில் பண்ணால் கூட கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு ரீதியாக 2023 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கணும், வேலையில் இல்லைனா தொழிலில் ஏதாவது நெருக்கடி கொடுத்துருக்கணும் பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும், முதல் 10 வருஷம் எப்படி இருந்திருக்கும், பின்னாடி 10 வருஷம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இதே கடக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, சிம்ம லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, அந்த லக்னங்களுக்கெல்லாம்
அதாவது சனி பகவான் நன்மை செய்யாத லக்னங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும் சமீப காலமாக. ஏன்னா வேலையில் வளர்ச்சி கொடுக்காது அந்தமாரி லக்னங்களுக்கெல்லாம். சனியுடைய நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. அது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். வேலை அது இதுன்னு எப்படியோ போயிட்டுருக்கும். வேலையும் நல்ல ஒரு சம்பளம் வருமானம் கொடுத்தா கூட திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை வைக்கும். அது மாதிரியும் எடுத்துக்கணும். அதாவது பின்னாடி 10 வருஷத்தில் நான் நல்லா இருக்கேன் சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். அதே பின்னாடி 10 வருஷத்தில் நான் கஷ்டப்படுறேன், முன்னாடியாவது பரவாயில்ல சார், படிப்பு அது இதுன்னு போச்சு, இந்த வேலை கிடச்சிது, இந்த பின்னாடி 10 வருஷம் எனக்கு வந்து பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிற செகண்ட் பார்ட்டில் இருக்கிற நெருக்கடியில் போயிட்டுருக்குனாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க. நெருக்கடி அப்படின்றத விட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதுக்காக வந்து இப்போ குரு சரியில்லை, அப்போ வந்து சுக்கிரதசை எதுவுமே சரி கிடையாது, அப்போ இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கையில் இருக்குது. தொழில் பண்ணுறீங்களா பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு அது இது உழைப்பில்லாத எந்த பணமும் வராது சுக்கிரதசையில், வந்தாலும் அது நிலைக்காது. இப்போ வந்து வேலையில் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். வேலை தொழில் நீங்கள் நேர்மையான தொழில் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரதசைங்கிறது பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 42 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். 10 வயசுலேருந்தே எடுத்துக்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசுலேருந்து அது வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கெடுக்காது, நியூட்ரல் தான். இருக்கிற இடத்த வச்சு தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் நன்மை செய்யும். அதே கடகராசிக்கோ சிம்ம ராசிக்கோ அது எங்கே இருந்தாலும் நல்லது செய்யாதுன்னு சொல்லிடலாம். இதுக்கு வந்து இருக்கிற இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மெயினாக நீங்கள் ரொம்ப உஷாராக பார்த்து பண்ணணும். நிறைய பொருத்தங்களை பார்த்து பண்ணணும். லவ் மேரேஜ்னா கூட அது நிறைய பொருத்தங்களை பாருங்கள். சரியில்லைன்னா கூட அது பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறது நல்லது. நீங்கள் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் போதா, ஓகே சரியாகும். இப்போ வந்து அன்னோன்னியமெல்லாம் பிறக்கும். இன்னொன்று வந்து ஒற்றுமை இருக்கும், உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கலாம். இப்போ வந்து அந்த திருமண வாழ்க்கையில் ஓரளவுக்கு பரவாயில்ல. கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போதுன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து சூரிய தசை. சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூணுத்தையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா இது மூணுமே யோகாதிபதிகள் தான். இப்போ சூரியன் வந்து 10ஆம் அதிபதி, சந்திரன் வந்து பாக்கியஸ்தானாதிபதி, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி. இந்த 3 தசையை நான் சேர்த்தே சொல்லிடுறேன். இது வந்து 30 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இந்த 3 தசையை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சி அவ்வளோ சிறப்பு, அருமையான வளர்ச்சி. இந்த டைம் 2022 இல்லைனா 23லேருந்து வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்து 25 இல்லைனா 26 கூட ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிப்பும் வந்திருக்கலாம். அந்த வேலை பாதிப்புங்கிறது இப்போ கிளியர் ஆகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லையா, அந்த ஒற்றுமைலாம் இப்போ பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இப்போ சேரக்கூடிய தன்மை. சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய பேருக்கு வந்து சொத்து ரீதியாக ப்ராப்ளம் இருக்கலாம். சொத்து ரீதியாக இடம் சம்மந்தமான பிரச்சனை, பெரிய விட மாட்டாங்க சார், இப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க தேவையில்லாத, ஒருத்தர் ஒத்து வந்தால் இன்னொருத்தர் ஒத்து வர மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சில நெருக்கடிகளை ஒரு சில காலமாக கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே இப்போ கை கொடுக்கும். வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இதாக முயற்சி பண்ணியிருந்தால் அது சக்ஸஸ் ஆகும். உடல்நிலையில் தொந்தரவுகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த டைமில் சக்ஸஸ் உங்களுக்கு. யாரெல்லாம் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நல்லா மருத்துவம்லாம் கிளியர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே இப்போ குரு பயிற்சிங்கிறது 100க்கு 100 இல்லை 200% கூட நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். உங்கள் சுயஜாதகம் சப்போர்ட் கன்ஃபார்மாக பண்ணும். எப்படி பார்த்தாலும் அது சுயஜாதகம் பார்க்காம சொல்லிடலாம், அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் சமீப காலமாக இப்போ வந்து ஒரு பார்வை பதியுது. வந்த உடனே வெளியே வந்த உடனே நேராக உங்கள் ராசி தான் பார்க்குறான்னு வச்சுக்கலாம். 9ஆம் இடத்துக்கு வந்த உடனே இது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல, படிப்பு சரியில்லை, என்ன வயசில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ 30 40 இருப்பாங்களா, 40 45க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, அவங்க படிப்பு நல்லாயிருக்கும். வேலை செய்யக்கூடிய வயசில் இருந்தாங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. படிப்பு இல்லைனா திருமணம் செய்யக்கூடிய வயசில் இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்க அது மாதிரி சுப விசேஷம் எதனா கூடி வரலன்னா இப்போ சுப விசேஷங்கள் நிறைய கூடி வரும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு, அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை. ராகு பின்னாடி வரக்கூடிய தசை. இது வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 55லேருந்து 73 வரைக்கும், முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 66 to 86, இது மாதிரி. அதாவது 55 to 84 வயசு வரைக்கும் தான் இந்த ராகு தசையே வருது. ராகு தசை நல்லாயிருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை. என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசைக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, முதல் 12 வருஷம் பின்னாடி 6 வருஷம். ராகுவே இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தால்
நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி புதனோட வீட்டில் இருந்தால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் புதனோட வீடுனாக்கா 8ஆம் அதிபதியோட வீடு, அந்த வீட்டில் இருந்து ராகு தசை பண்ணிச்சுன்னா அவ்வளோ நல்லது பண்ணாது. இதே 6 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரலாம். இது மாதிரி இந்த லக்னங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில், அதாவது 6, 8, 12 இது மாதிரியான இடங்களில் ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க இல்லையா? இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது. இப்போ வந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கா, ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். இன்னொன்று வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இடம் சொத்து சம்மந்தமான நான் நிறைய சொல்லிட்டேன். கன்ஃபார்மாக இந்த ராகு தசைக்கும் இடம் வாங்குறதோ, சொத்து விற்கிறதோ, சொத்து விற்றுட்டு சொத்து வாங்குறது, அது மாதிரி வீடு கட்டுறது, இதெல்லாமே ராகு தசைக்கு கிளியர் ஆகும். வாரிசுகளோட வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பு. உங்கள் வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராருக்கெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க உங்கள் வாரிசுக்கு, இப்போ நல்லாயிருக்கும். அந்த திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது குரு பயிற்சிங்கிறது அவ்வளோ வளர்ச்சி. இந்த குரு பயிற்சிக்கு வந்து முதன்மையான ராசி எது அப்படின்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி தான் சொல்வேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய பார்வை சரி, குருவுடைய நகர்வுகளும் சரி, சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.